வணக்கம். திரையரங்கம் பிளாஸ்ட். இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுபாஷ் கே ராஜ். இவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவர் ராஜாராமன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அர்ஜுன் இந்த திரைப்படத்தில் கராத்தே மாஸ்டராக வருகிறார். அவருடைய மனைவி நீலவேணி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அபிராமி. அவர்களுடைய மகளான நிலா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரீத்தி முகுந்தன். சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. தன்னுடைய மகள் சிறுமியாக இருந்த காலகட்டத்திலேயே தந்தையாக வரக்கூடிய அர்ஜுன் அந்த மகளுக்கு கராத்தே பயிற்சிகளை அளிக்கிறார். காலப்போக்கில் அந்த சிறுமி வளர்ந்து இளம் பெண்ணாக வருகிறாள். அப்படி வந்த பிறகு அவளுக்கு ஒரு மனிதனால் இக்கட்டான நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலை உண்டாகும்போது கராத்தே பயிற்சிகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த இளம்பெண் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த மனிதனை எதிர்த்து போராடுகிறாள். சிறிதும் எதிர்பாராமல் சட்டவிரோத மனிதர்களால் தங்களுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் உண்டாகின்றன என்பதை கராத்தே மாஸ்டராக வரக்கூடிய அர்ஜுன் பார்க்கிறார். தன்னுடைய மகளுக்கு எந்த சேதமும் உண்டாகிவிடக்கூடாது, தங்களுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட மோசமான பின்விளைவும் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த குடும்பத்தின் தலைவராக வரக்கூடிய ராஜாராமன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய அர்ஜுன் எந்த அளவிற்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தந்தையுடன் சேர்ந்து அவருடைய அருமை மகளான நிலாவும் தன்னுடைய கராத்தே பயிற்சிகளை வெளிப்படுத்தி எந்த அளவிற்கு போராடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதையும் தாண்டி அர்ஜுனின் மனைவி நீலவேணியாக வரக்கூடிய அபிராமியும் எப்படி கராத்தே சண்டைகளை படத்தில் போடுகிறார் என்பதை பார்க்கும்போது நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு மகள் மூவருமே தங்களுடைய சண்டை பயிற்சிகளை வெளிப்படுத்தி படத்தில் எதிரிகளாக வரக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடைய அடியாட்களையும் படம் முழுக்க விரட்டி அடிக்கிறார்கள் என்பதை காட்சிகளாக பார்க்கும்போது திரையரங்கில் என்ன ஆரவாரம், என்ன கொண்டாட்டம்! அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அர்ஜுன், அவருடைய மனைவி, அவருடைய மகள் மூவரையும் நமக்கு தலையில் வைத்து கொண்டாட தோன்றுகிறது. அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த ஊருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் எப்படிப்பட்ட விடுதலையை வாங்கி தருகிறார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. கராத்தே மாஸ்டர் ராஜாராமன் கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அர்ஜுன். இந்த வயதில் அவர் சண்டை போடக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் அர்ஜுனின் மீது உண்டாகிறது. எந்த அளவிற்கு தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக அவர் இப்போதும் வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. படம் முழுக்க அந்த கதாபாத்திரமாகவே அர்ஜுன் வாழ்ந்திருக்கிறார். அர்ஜுனின் மகள் நிலா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரீத்தி முகுந்தன். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய பிரீத்தி படம் முழுக்க தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய திறமை நம்மை வியக்க வைக்கிறது. இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். படம் முடிந்து வெளியே வரும்போது கூட பிரீத்தி முகுந்தனின் அழகான முகம் நம்முடைய மனங்களில் திரும்ப திரும்ப வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அர்ஜுனின் மனைவி நீலவேணி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அபிராமி.
சண்டை காட்சிகளில் கூட அவர் தன்னுடைய திறமையை நன்கு காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் அபிராமியா என்ற ஆச்சரியம்தான் நமக்கு உண்டாகிறது. கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் வருண் தயாளன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜான் கொக்கன். படம் முழுக்க வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நடிகர் நன்கு செய்திருக்கிறார். சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய ஆப்ரஹாம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அர்ஜுன் சிதம்பரம். படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு ஜென்டில் பெர்ஃபார்மன்ஸ் என்று கூறுகிறோமே அத்தகைய நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை இவர் பிடிக்கிறார். கிருபாகரன் என்ற கதாபாத்திரத்தில் பவன் தன்னுடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு பவன் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். சிவா கதாபாத்திரத்தில் பாலஹாசன் தன்னுடைய நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அர்ஜுனின் தம்பி இளங்கோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் விவேக் பிரசன்னா. படம் முழுக்க வரக்கூடிய இந்த கதாபாத்திரம் இரண்டாவது பகுதியில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தான் வரக்கூடிய காட்சிகளில் தனக்கே உரிய தனித்துவ நடிப்பை விவேக் பிரசன்னா நன்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். டோபி என்ற கதாபாத்திரத்தில் வினோத் சாகர் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு காட்டி நம்முடைய நற்சான்றிதழை பெறுகிறார். அருணகிரி என்ற காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் திலீபன். பல திரைப்படங்களில் நடித்து பல அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த நடிகர் தன்னுடைய இயல்பான நடிப்பை தான் வரும் காட்சிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருண் ராதாகிருஷ்ணன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தில் இவருடைய பணி பாராட்டும் வகையில் இருக்கிறது. பிரதீப் இ ராகவ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். படம் சிறிதும் போரடிக்காமல் இருக்கிறது என்பதிலிருந்தே ஒரு நல்ல எடிட்டர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு இவருடைய பங்களிப்பு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ரவி பஸ்ரூர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவர் இசையமைத்திருக்கக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் இது. இவருடைய பின்னணி இசை இந்த திரைப்படத்தினுடைய கதையுடன் இயைந்து நன்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இவருடைய இசை பெரிதும் துணை புரிந்திருக்கிறது. வீரமணி கணேசன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். இவருடைய ஆர்ட் டைரக்ஷன் பாராட்டும் வகையில் இருக்கிறது. ஃபீனிக்ஸ் பிரபு இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர். சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த சண்டை மாஸ்டருடைய பங்கு பெரிய அளவில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அனைத்து சண்டை காட்சிகளையும் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மிகவும் அருமையாக அமைத்திருக்கிறார். அதற்காகவே ஃபீனிக்ஸ் பிரபுவை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நாம் பாராட்டலாம். இந்த திரைப்படம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அதற்கான மிகப்பெரிய பெருமையை நாம் இந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு கொடுக்கலாம். சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு நல்ல குடும்ப கதை கொண்ட திரைப்படமாகவும் இயக்கி இருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சுபாஷ் கே ராஜ். அதற்காகவே இந்த இளம் இயக்குனரை நாம் பாராட்டலாம். அர்ஜுன் கதாநாயகனாக நடிக்க, அவருடைய மனைவியாக அபிராமி நடிக்க, அவருடைய மகளாக பிரீத்தி முகுந்தன் நடிக்க, சண்டை காட்சிகள் படம் முழுக்க இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பிளாஸ்ட் திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.